கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு கூடுகையிலும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது வழக்கம். 7 சபைகளுக்கு சொல்லுகிற ஆவியானவர் சொல்லுகிற போது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கொடுக்குற வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்க. எனக்கு நீங்கள் மார்க் போட வேண்டாம், முடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் உணர்வடைகிறவர்களாக பாருங்கள். இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செஞ்சிச்சு, இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செஞ்சிச்சு, இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணித்தேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்போடு ஒரு நல்ல ரிசல்ட்டோடு கூட புறப்பட்டு போங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் வாயில் ஆமீன் வரணும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்களேன். பேச தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்களேன். நான் சில நேரத்தில் ஸ்பெசிஃபிக் என்னாரும் சொல்லிடுவேன், சொல்லணும்னா சொல்லிடுவேன். எங்கள் சபையில் அப்படி தான் பேரை சொல்லிடுவேன், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர்ன்பேன். ஏன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணு கர்த்தருடைய வேர்டை, கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்ணி ஆமீன் சொன்ன அர்த்தம்னா அப்படியே வார்த்தையை இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் தேவன் பேசினார். இப்போ பேசினால என்ன உண்டாச்சு? கிரியை நடப்பிக்கப்பட்டுச்சு. அதே போல் அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? நானும் காலேஜ் படிச்சிருந்த ஸ்டூடெண்டாக இருந்தவன். அதனால் இந்த நேரத்தில் சபை ஆராதனை கண்டிப்பாக ஒபே பண்ணுங்கள், ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் வேடிக்கையாக சொல்லலை, விளையாட்டுக்காக சொல்ல. நான் எனக்குள்ளே ரட்சிப்பு வந்ததே எபிரேயர் 4:12 அந்த வார்த்தையை தான் பிடிச்சி நான் ரட்சிக்கப்பட்டேன். பைபிள் வாசிக்கும் போது அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. நான் சத்தமிட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். என் சாட்சி ஒரு பயங்கரமான சாட்சி. கைகால் வராமல் படுத்த படுக்கையாக 2003 படுத்த படுக்கையாக இருந்தேன். பிலிசூனிய கட்டணங்களை பாதிக்கப்பட்டு, மனநலமை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன். தூக்கம் கிடையாது. ஒரு 6 மாதம் 7 மாதம் டே நைட்டு இரவு போலும் தூக்கமே கிடையாது. பிசாசு வர்றதை நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். அந்த சில அசுத்தாவிகள் வர்றதை நான் சரியத்தை உணர்வேன். அது என்னென்ன செய்கிறதுங்கிறத செய்ய ஆரம்பிக்கும். அதை நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் அதுக்கு மட்டும் எம்மதம் சம்மதம் அப்படி தான் வாழ்ந்தேன். எல்லா தெய்வங்கள் ஒன்று, எம்மதம் சம்மதம், உலகத்தை பிசாசு இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையுடையவனாக தான் இருந்தேன். அதனால் யாரையும் எதையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி என் வாழ்க்கையில் 2003 நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரண படுக்கையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படாத பாடுபட்டேன். எத்தனையோ லட்சங்களை செலவழித்தேன். ஆனால் பெற்றோர் என்ன இவன் தலை விதி, இவன் விதி எப்படி இருக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய சோசியங்கள், மாந்திரிகம், பூஜைகள், மை, தகடு, தாயத்து இது எல்லாம் சரீரத்தில் கெட்டிக்கிட்டு தான் அங்கங்கே அலைஞ்சேன். ஆனால் விடுதலை இல்லை. என்னை பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் வேணும். இரவு போல் 2 பேர் வேணும். சாப்பிட்ட ஆகாரம் தங்காது, வெளியே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அந்த ஆண்டுடைய வார்த்தை அந்த புதிய ஏற்பாடு கையில் கொடுத்தாங்க. அதை நான் சத்தமிட்டு வாசிக்கும் போது எபிரேயர் 4:12 ஆண்டவர் பேசினார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனாயும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. வாசிங்களேன், அதை வாசிங்களேன், எல்லாரும் வாசிங்களேன். எங்கே போனாலும் இந்த வார்த்தை நான் சொல்கிறத அனுபவம் உண்டு. ஏன்னா வார்த்தைக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வாசிங்களேன், எபிரேயர் 4:12 வாசிங்களேன். சத்தம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்க தான் நான் யார் எப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். எத்தனை பேர் இன்னைக்கு ஸ்கேனு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க? எதுக்கு எடுக்கிறீங்க? ஸ்கேன் எக்ஸ்ரே எதுக்கு எடுக்கிறீங்க? உங்களுடைய சரீரத்தில் என்ன பாதிப்பு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது கண்டுபிடிப்பதற்கு கதிர்கள் வழியாக என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்படுகிறது இந்த நவீன காலம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எத்தனையோ வருஷங்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். எதனா? ஆவி, ஆத்மா, சரீரத்தை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆவி, எல்லாம் சொல்லுங்க. ஆவி,
அந்த கணுக்கள் ஊனுங்கள் என்பது சரீரத்தில் இருக்கிற பார்ட்ஸை கூடிய உறுப்புகளை குறிக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு நல்ல சுகம் வேணும்னா, ஆவியில ஆத்மாவில சரீரத்தில் விடுதலை வேணும்னா எது வேணும்? அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேன். எந்த போன மருத்துவ ரீதியை பார்த்து சரியாகலாம், மருந்து சாப்பிட சரியாகலாம். ஆனால் இந்த வார்த்தையை உட்கொள்ள சத்தமிட்டு வாசிக்க அசுத்த ஆவிகள் என்னட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சு. எனக்கு எந்த பாஸ்டரும் ஜெபிக்கல, இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்க எப்படி வாசிச்சேன்னா, சத்தமிட்டு வாசிக்கும்போது சொன்னாங்க, இந்த பைத்தியம் என்ன இப்படி இந்த வழியில போக ஆரம்பிச்சு சொன்னாங்க. ஆனா இந்த பைத்தியம் இன்னைக்கு தெளிந்த புத்தியாய் கர்த்தர் மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நம்ம கையில எழுதி கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால் எல்லாருக்கும் தயவாய் அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிற ஒரு அனுபவம், அது வாலிபராக இருக்கட்டும், நீங்கள் வயதில் மூத்த பிதாக்களாக இருக்கட்டும், நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தினம் என்ன செய்யணும்? வாசித்தால் மாத்திரம் போதல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இந்த நாளில் கர்த்தர் கூட பேசுவார், இடைப்படுவார் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் பேசுவான்னு சொல்லி வந்திருக்கிறீங்க? இது முக்கியமான நேரம். நீங்கள் ஆராதனையில் எவ்வளவு கைகளை தட்டி நல்லா உணர்ந்து ஆராதனை பண்ணுவீங்க, அப்போ அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வார்த்தை ரிசீவ் பண்ணுவீங்க. அது இல்லைன்னா வார்த்தை ரிசீவ் பண்ண முடியாது, உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது. உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எங்கேயோ மாறிட்டு இருக்கும். சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நான் போகலாம். வாசிக்கலாமா? எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17 19 வரை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க. பக்கம் 264வது பக்கம். சரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திரும்ப வாசிங்களேன். நீங்கள் அறியும்படிக்கு வாசிங்களேன். நீங்கள் அறியும்படிக்கு சத்தம் வாசிங்களேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா கோஆபரேட் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலை இந்த இடத்துல உண்டு, நிச்சயம் உண்டு. இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். இதை அப்படியே சிறு குழந்தை இப்போ ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக முடிவில் நீங்கள் நல்ல ஒரு விடுதலை நீங்கள் உணர்வு ஆரம்பிப்பீங்க. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. சொல்றாரு, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எபேசு சபை அங்கே கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆவி நடத்தப்படாத ஒரு சபையாக இருந்ததுனால அந்த சபைக்கு இதை குறித்து சொல்லுகிறார். என்னன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆவியானவர் இந்த சபைக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் எல்லாருமே யாரால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யாரால? எவர்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். யாரால் நடத்தப்படணும்? சொல்லுங்க. நீ யாரால் நடத்தப்பட விரும்புறீங்க? நிறைய மனுஷரை பிரியப்படுத்தும்படியாகவும் மனுஷரை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்ளும்படியாகவும் நிறைய நேரம் விரும்புகிறோம். இப்போ எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனை, சபைக்குள்ள ஊழியர்கள் என்ன பிரச்சனை காரணமா எல்லாமே அவரவர் ஆளுகை செய்ய எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க. அவரவர் என்னச்சுன்னா இன்னொருவரை ஆளுகை செய்யும்படியாக விரும்புறீங்க. இதனால தான் நிறைய பிரச்சனை குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், மனம் திரும்பி ஞானஸ்தானத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணுங்க.
எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்லா கவனிங்க. இந்த சபைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 காரியத்தை மெயினாக சொல்றாரு. அடுத்து அதுக்கு உள்ள இருக்கிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று எதற்காக 17 சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை, அவரை, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இந்த தேவனை சுய பக்தினால சுய பலத்தினால அவர் அறிந்து கொள்ள முடியாது. இந்த பிதாவாகிய தேவனையும் குமாரனை இயேசுவையும் உங்க சுய பக்தினால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அது அவரை அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் தெளிவையும் புத்தியையும் யார் தான் கொடுக்கணும்? திரித்துவத்தினுடைய திரியக தேவனுடைய அந்த 3வது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை நடத்த முடியும். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்ல போனா, அந்த வழி நடத்தக்கூடியவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வழி நடத்தக்கூடியவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஆவியானவரே சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியான எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் அறியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் ஒளியா இருக்கிறாரு, கடவுள் வெளிச்சமா இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளதான் இருக்கிறாரு சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நல்லா சொல்லுங்க. நம்முடைய தேவன் நமக்குள்ள நினைச்சிருக்கிறார், ஒளியாக வெளிச்சமாக, அவர் ஜீவனாக நமக்குள்ள நினைச்சிருக்கார், இருக்கிறார். இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுனாலயோ, ஒரு கலெக்டர்னாலயோ, ஒரு இன்ஜினியர்னாலயோ முடியாதுங்க. ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறவனால முடியாதுங்க. எவராலும் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்க. இந்த நம்ம தேசத்தில் இருக்கிற பிரதமர் கூட, ஜனாதிபதி கூட, முதலமைச்சர் கூட இதை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இருக்கிற நிறைய பேர் பேசுறாரு எல்லாம் பேசுறாரு. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல படிச்சவன் தான், பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சவன் தான். ஆனா ஒரு மரணமே இருந்துச்சு. கடவுள் யாருன்னு தெரியல, கடவுள் எப்படிப்படும் தெரியல. ஆனா இதை படிக்க ஆரம்பிக்கும் தெரிஞ்சது, கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. கடவுள் இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ள முடிஞ்சது. உலகத்தில் அசுத்தாவிகள் இருக்கிறது புரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கு? சொல்லுங்களேன். பெரியார் கூட கடவுள் இருக்கிறார் என்கிற கொள்கை உடையவர் தெரியுமா? நீங்க நினைச்சிருப்பீங்க திராவிட கொள்கைன்னு சொல்லுவாங்க, பெரியார் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெரியாரே ஒரு இடத்துல மீட்டிங், பெரிய கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். அந்த சாது செல்லப்பையா அவரும் ஒரு காலத்துல பெரியார் கூட இருந்து அந்த கடவுள் இல்லைங்கிற கோட்பாடுகள் வாழ்ந்தவர் தான் சாது செல்லப்பையா. அந்த ஐயா சொன்ன சாட்சி. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே சேர்ல அப்படி உட்காந்துருக்கும் போதே பெரியார் சொன்ன, அடக்கடவுளே, நான் பேசும்போதான் மழை வரணும். என்ன சொன்னாரா? நான் பேசும்போதான் மழை வரணும். உடனே இவருக்கு இந்த ஐயா கேட்டாரா, ஏயா நீ கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க இப்ப என்ன சொன்னா, கடவுள் இருக்கிறாடா, இருக்கிறதுனாலதான் நான் இல்லைன்னு சொல்றேன். சொல்லுங்க. இப்ப கடவுள் இருக்கிறான்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் நினைச்சுவான், நிறைய பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பான், அதனாலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். கடவுள் இருக்கிறான்னு சொன்னா அப்படியா? சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் கேட்கறேன், இப்ப இங்க இருக்க எத்தனை பேர் கடவுள் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? இருக்கிறார் இல்லையா? சொல்லுங்க. கடவுள் இருக்கிறார் இல்லையா? பிசாசு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அசுத்தாவி இருக்கா இல்லையாங்க? நல்லவன் தான் கெட்டவன் இருப்பான இருக்க மாட்டானாங்க. ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் நன்மை தீமை, அசுத்தம் பரிசுத்தம், நல்லவன் கெட்டவன் இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையாங்க? ஆண் பெண் இருக்கா இல்லையா? எல்லாவற்றுக்கும் இருக்குங்க. அப்ப கடவுள் இருக்கிறான்னு சொன்னா அந்த உலகத்துல அசுத்தாவிகள் உண்டு. ஏன்? நான் அசுத்தாவினால அலக்களிக்கப்பட்டதுனால நான் சொல்றேங்க. அல்லேலூயா. என்னுடைய சிந்தனையை அசுத்த சிந்தனைகளாக, என் பார்வையில் அசுத்த பார்வைகளாக, என் நினைவுகளை, என் இருதயத்தில் தேவையில்லாதவைகளை, கொலை பாதங்களையும் அசுத்தங்களையும் அநேகவற்றை எனக்குள்ள உண்டாக்குறவன் அவன் தாங்க. அவன் தான் உருவாக்கணும். அதிலிருந்து எனக்கு என்ன? பகையும் பிரிவினையும் குறை சொல்லுதலையும் குற்றச்சாட்டுதலையும் எல்லாவற்றையும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க அவன். ஆனால் அதிலிருந்து தேவன் என்னை என்ன செஞ்சார்? விடுதலை ஆக்கினார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க சுயபக்தினால சுயபலத்தினால கர்த்தர் அறிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படி ஹையர் ஸ்டடீஸ் படிச்சவராக இருக்கட்டும், வெளிநாட்டு போய் படிச்சவராக இருக்கட்டும், அவர் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்வதற்கு யாரை தர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி கொடுத்தார்னா,
நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் என்னென்னலாம் உங்களுக்கு போதிச்சனோ அவர் உங்களுக்கு போதிப்பார். என்னென்னலாம் போதிச்சனோ அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார்னு சொன்னாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு சபையானது நாம் கூடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கூட்டுத்தனத்துல வாழ்ந்து கூடனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தடவி திருவிழாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கண்டிப்பா எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். நீங்க கடவுளை எப்படி அறிந்து கொண்டீங்க? இல்ல கடவுளை ஒரே வார்த்தையில சொல்லுங்களேன். அவருடைய குணாதிசயங்கள், ஒருவேளை நீங்க எப்படி கடவுளை அறிந்து கொண்டீங்க, அவரை எப்படி நீங்க தெரிந்து கொண்டீங்க சொல்லுங்களேன். வேகமா சொல்லுங்க. கேள்வி கேட்கும் போது எல்லாரும் கீழே குனிய ஆரம்பிப்பீங்க, முகத்தை திருப்ப ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம், சும்மா தெரிஞ்சு சொல்லுங்க. இப்ப ஏன்னா உங்களுக்கு தெளிவுக்குள்ள நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா நீ வேஸ்ட். என்ன வேணும்? தேவனை பற்றி அறிகிற அறிவு இருந்தா ஆண்டவர் என்ன பரிசுத்தம் வேண்டவே வேண்டாங்க. துன்மார்க்க ஆலோசனை தேவையில்லை, அதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? நான் தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த வழி நான் நடக்க போறதே இல்லைங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை குறித்து அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா பின்மாற்றம் எனக்குள்ள வராது. அசுத்த சிந்தைகளோ போராட்டங்களோ பிசாசும் எனக்குள்ள வராது. ஏன்னா எனக்கு தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்களேன். தம்பி சொல்ல தாமதம் பண்ண, நீ சொல்லுங்களேன். வேகமா சொல்லுங்களேன். கடவுளை குறித்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப எனக்கு வியாதியில சுகம் வந்ததுனால அவரை நான் ஹீலரா பார்த்தேன், ஒரு சுகம் தருகிறவரா நான் பார்த்தேன். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க, சொல்லுங்களேன். ஏன்னா நான் சொல்றேன் அவர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர் அப்படிங்கிறத நான் பார்த்தேன், அதனால அவரை ஏற்றுக்கணும். இப்ப சொல்லுங்களேன், நீங்க எப்படி அவரை எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்லுங்களேன். எனக்கு கடவுளை பத்தி தானங்க கேள்வி கேட்கிறேன். அவரு சொல்லாரு நித்திய ஜீவனை தருகிறவர். சரி, வேற சொல்லுங்களேன். பேசி அப்படின்னாதான் நீங்க வந்து ஒரு கிளியரன்ஸுக்குள்ள வர முடியும். பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக, அதான் டெல்வர் பீப்பர் விடுதலை கொடுக்கிற. வேற சொல்லுங்களேன். அவருடைய குணாதிசயத்தை கூட நீங்க சொல்லலாமே. அவர் அன்புள்ளவராக இருக்கிறாரு, சத்திய தேவன் ஒருவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். சொல்லுங்களா மேம்? அப்படி அவர் கிரியேட்டர், அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா, அவர் படைத்தவர். அவர் வந்து அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். இருக்குதா இல்லையாங்க? இது எல்லாருமே தெரியுங்க. எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அவர் மன்னிக்கிறவர், அவர் அன்புள்ளவர், தயவுள்ளவர். நான் கேட்கிறேன், இன்னும் கொடுக்கிறேன். அவர் தம்மை எதற்கு வெளிப்படுத்தினார்? நான் அவரை போல மாறுவதற்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது அந்த வார்த்தை சொன்னீங்களா? யாரும் சொன்னீங்களா? நம்ம எல்லாமே எப்படி நினைக்கிறோன்னா, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு என்ன செய்யணும், அதை விடுதலை கொடுக்கணும், அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். வியாதியில் இருக்கிறேன், எனக்கு வியாதியில் விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த தேவன் சொல்லாரு, நான் யாரை அவரை போல. நான் உங்களுக்கு வசந்தனை சொல்ல காட்டிக்கொள்ள நான் விரும்புறேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எல்லாருமே தேவனை குறித்ததன் அறிகிற அறிவுல நாளுக்கு நாள், டே பை டே நம்ம என்ன செய்யணுங்க? வளரணும். எத்தனை வளர்ந்துருக்கிறீங்க? வளர்ந்துருக்கீங்களா? இந்த அருப்புக்கோட்டைக்கு வரும்போது ஜாய்ஸுடைய ரொம்ப சின்ன பிள்ளையா குட்டியா இருந்தாங்க. இப்ப அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? வளர்ந்துருக்கிறாங்க, சரீரத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அவரை அறிகிற அறிவுல வளரணும். எத்தனை விரும்புறீங்க? எல்லாம் அவரை அறிகிற அறிவுல நினைச்சுங்க வளரணும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, இந்த 4 காரியத்தை உண்மையில இந்த வார்த்தையெல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதாங்க உங்களுக்கு இந்த வார்த்தையுடைய சாராம்சம் வல்லம் உங்களுக்கு புரியும். அதை அறிய உங்களுக்குள்ள பெரிய விடுதலை கத்த கொடுப்பார் ஆவியானவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். சொல்லுங்க. என்ன? ஞானத்தையும் தெளிவையும். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன, நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஞானம் வேணும், தெளிவு வேணும். அது தருகிறவர் யார் சொல்லுங்க அப்போ? ஆவியானவர். ஏசாயா 11:2 பார்க்காம சொல்லுங்க அப்போ. ஏசாயா 11:2 பார்க்காம சொல்லுங்க. அது அப்போஸ்தலர் 1:8. எஸ். அப்ப நல்லா கவனிங்க. ஏசாயா 11:2 என்ன சொல்லுது? ஞானத்தையும் பலனையும், அங்க ஒரு 7 ஆவியை குறிச்சு, ஆலோசனையும் பலனையும், அறிவையும் உணர்வையும், அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளுகிற ஆவியானவர், தருகிற ஆவியானவர். சொல்லுங்க. அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவைங்க அந்த பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த நாள் நம்ம எதுக்கு நம்ம பார்க்க போறோம்னா, தேவனை அறிகிற அறிவு. அதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சொல்லுங்க, எதை குறித்து அறிகிற அறிவு? எனக்கு உலகத்து உள்ளவர்கள்லாம் கடவுள் தெய்வம் கடவுள் எத்தனை சொல்றாங்க? எண்ணில் அடங்கா. எண்ணில் ஆபத்து வரும்போது யாரை கூப்பிடுறனே தெரியல, எதை கூப்பிடுறனே தெரியல. அப்படி இல்லையா? வேடிக்கையா கூட ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு கப்பல் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹிந்து, முஸ்லீமு, ஒரு கிறிஸ்தவ 3 பேர் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பயங்கர விபத்து இருக்கிறது. விபத்து ஆபத்து வரும்போது அவரவர் தெய்வத்தை நினைச்சுறாங்க, கூப்பிட்டாங்க. முஸ்லீம் எப்படி கூப்பிட்டாரு? யா அல்லா அப்படின்னு கூப்பிட்டாரு. கிறிஸ்தவன் கூப்பிட்டாரு ஏசாப்பான்னு கூப்பிட்டாரு. யாரு நீங்க யாரை கூப்பிடுறீங்க? விடுதலைக்கு யாரை கூப்பிடுறீங்க? நான் சொல்றேன், கடவுள் ஒருவராக தான் இருக்க முடியுமே தவிர கடவுள்கள் கிடையாது. சொல்லுங்க, கடவுள் எல்லாம் சொல்லுங்க, கடவுள் எல்லாம் கடவுள் ஒருவரே. சொல்லுங்க, கடவுள் ஒருவரே. சொல்லுங்க, கடவுள் ஒருவரா? ஒருவர் தான், மூவர்ல கிடையாதுயா. அதான் சொல்ல, அவர் அறிகிற அறிவு இருந்தால் நம்ம 3 சொல்ல மாட்டோம். ஏன்னா சத்தியத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளாதனால தான் நிறைய நேரங்களில் பிசாசுய தாக்கத்துக்குள்ளையும் இந்த உலகத்துடைய காரியங்களும் பாதிக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். அவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யறோம்? அவரை வேதனைப்படுத்தும்படியாக, அவரை கஷ்டப்படுறபடியாக நம்ம என்ன நடந்து கொள்றோம். சொல்லுங்க, தேவன் ஒருவரே. சொல்லுங்க, தேவன். இதுல சந்தேகம் யாருக்கா இருக்குதா? இல்லை, இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கே ஏறினா நான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்சி கிறிஸ்தவர்கள் உண்டு, அங்கே அவர்களுக்கும் நிறைய தெய்வங்களை உண்டு பண்ணிட்டு வழிபடு. அதனால அதை நான் சொல்ல நான் உங்களுக்கு விரும்பல. அந்த அப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிறாங்க, நானும் ஆர்சி பின்னில் வந்தேன். அதனால அதை குறித்து பேச வேண்டியது இல்லை. ஏன்னா கடவுள் ஐயா சந்தேகம் இருக்கா ஐயா? சொல்லுங்க நீங்க. ஏன்னா நாகர்கோயில கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பே பவுலை போல அவர்கள் தான் எதிர்ப்பு. ஏன்னா கடவுள் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான் இருக்கும். அந்த கடவுள்களும் கிடையவே கிடையாதுங்க. சத்தம், கடவுள் ஒருவரே. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நினைச்சானா, அற்புதங்கள் நடக்கிறதுனால, நிறைய இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடக்கிறதுனால மனிதர்களையும், செத்துப்போன மனிதர்களையும், உயிரோடு இருக்கிற மனிதர்களையும் தெய்வமாக நினைச்சாங்க வழிபடுற கோட்பாடு நம்முடைய தேசத்துல பெரிய இருக்குது. இருக்கா இல்லையாங்க? நிறைய பேர் இருக்கு, நிறைய கோட்பாட்டுக்குள்ள மரித்தவங்களுடைய அந்த நாளில் கல்லறையில் போய் வழிபடுற அனுபவங்கள், அப்புறம் நிறைய அங்கங்கே குறி சொல்லுகிற ஆவிகள், அங்கே போன அற்புதம் நடக்குங்க, நான் என் வாழ்க்கை நடந்து போகிறேன் அப்படியே சொல்லிருச்சுங்க அப்படின்னு தேடி போகிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்துல பரிசுத்தம், விடுதலை என்பது வாழ்க்கையில் உண்டா? நல்லா கவனிங்க. எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்படி இதை கண்டுகொண்டேன்னு சொன்னால், நான் ஆர்சி கோயிலுக்கும் போவேன். சிறுவையிலிருந்து ஆர்சி கோயில் போவேன். அப்போ இந்த பெந்தைக்கோஸ் ஊழியத்துக்கும் அந்த ஒரு எங்கள் ஊரில் இருந்தார், அவர் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணியிருந்தார். அங்கேயும் போனேன். அப்போ தான் எனக்கு வேறு பிடிச்சி காட்டினார் ஆண்டவர். அங்கே போனால் எனக்கு பரிசுத்தத்தை குறித்து போதிக்கப்படலை, ஆனால் இங்கே வந்தால் பரிசுத்தத்தை குறித்து எனக்கு போதிக்கப்படுகிறது. எனக்குள்ள ஒரு பரிசுத்தமான கிரிகள் நடப்பிக்கப்படுகிறது. அப்போ இங்கே தான் கர்த்தர் இருக்கிறார், இங்கே தான் கிரியை நடப்பிக்கப்படுறது. அங்கே அந்த வழியை விட்டுட்டு இந்த வழியில் போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இந்த சபைக்கு எத்தனை மெம்பராக வர்றீங்க? நீ என்ன ஆகணும் சொல்லுங்க. நீ என்ன ஆகிக்கிட்டு இருக்கணும்? சதமாச்சு என்ன ஆகிக்கிட்டே நாளுக்கு நாள் என்ன நடக்கணும்? உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அற்புதம் நடக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மாயாஜலம் பண்றவனே பயங்கர அற்புதம் பண்ண, அதுக்காக அவனை தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா? கடவுளை தூக்கி வச்சு ஆட முடியாது. கடவுளை போய் இதற்கு ஒப்பையாக சொல்ல முடியாது. இப்போ கடவுள் ஒருவர் தாங்க. இதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை, குழப்பமே இல்லை. அதை நீங்கள் சாகிற நிலைமையில வந்தால் கூட நீங்கள் கடவுள் ஒருவர் தான்ங்கிறத நீங்கள் அந்த நிச்சயத்தோடு தான் சாகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லி ஒரு நாள் நினைச்சு குழப்பப்படாதீங்க. இந்த தேவன் நம்பி வாங்க. தேவன் அற்புதங்களை அதிசயங்களை வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அடுத்து சொல்லப்போனால் நமக்கு கர்த்தரின் அழைப்பினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்வதற்கு என்ன சொல்லுங்க அப்போ? விசுவாசம். நமக்கு உண்டா? எனக்கு தெய்வம் இருக்க நம்பிக்கை. உங்களுக்கு என்னங்க நம்பிக்கை இருக்கு?
இந்த கடவுளை பின்பற்றி வரவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க அப்போ? உங்களுடைய அஸ்திபார நம்பிக்கை. இந்த கடவுளை அறிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? என்ன சொல்லுங்க அப்போ? இப்ப விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல எதுங்க பெருசு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது எது பெருசு? அண்ணன் சொல்றாரு விசுவாசம் பெருசுங்கிற, அவருக்கு வேற நம்பிக்கை பெருசா? பைபிள் நம்ம கொரிந்தியில பார்க்கும் அன்பே பெருசு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதை சொல்லிட்டோம் அப்படின்னா வார்த்தைக்கு நேரம் உள்ள போவோம். இப்போ விசுவாசத்தினால தான் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். இப்போ உங்க நம்பிக்கை என்ன? எனக்கு என்ன கொடுக்க போற ஆண்டவர்? எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போற என்கிற நம்பிக்கை. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நான் உங்களோட இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை இப்படிப்பட்ட அக்னிச்சாலைக்கு உள்ள தள்ளிவிட போறாங்க, ஆனா நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஆனா நாங்கள் அவரை தான் விசுவாசிச்சு அதை வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அவரை தான் நாங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறோம் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு ஆணித்தரமா உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எங்களை இப்ப சொன்னா அவர் எங்களை விடுவிப்பார். என்னது சொல்லுங்க அப்போ? நம்பிக்கை. சதமா அவர் எங்களை நினைச்சுவாரு விடுவிப்பார். எதுக்கு? இந்த ராஜாவுடைய தண்டனையிலிருந்தும் இந்த அக்னிச்சாலைக்கு என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்கு நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை இருக்கா இல்லையாங்க? விடுவிப்பார், விடுவிக்க மாட்டாருங்க? விடுவிப்பார். எல்லாவற்றிலிருந்து நம்மளுடைய ஆண்டு விடுதலை பண்ணுவார். ஆவியானவர் நிச்சயமா விடுதலை பண்ணுவார். நல்லா கவனிங்க. இப்ப சகோதரர் சொன்னாரு, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. பவுலுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? முள்னா சாகிற வரைக்கும் அவருக்கு இருந்துச்சு. அந்த வேதனை, அந்த வலி அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா இவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் பயங்கரமாக கர்த்தர் ஊழியம் செய்கிறதுனால தன்னை மேன்மையாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பலவீனத்தை இவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்தார் ஆவியானவர். அல்லேலூயா. அதை எடுத்து போடிய ஜெபம் பண்ணாரு. இல்லப்பா, உன் பலவீனத்துல, அந்த பலவீனத்துல மை பலன், என் ஸ்ட்ரென்த் உனக்கு என்ன செய்யும்? அதை ஃபில்ஃபில் பண்ணும், அதை நிறைவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப என் பலவீனத்தை மாற்றினாலும் சரி, மாற்றாம போனாலும் சரி, தேவ அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலை ஆக்க போனாலும் சரி, என் தேவ அன்பிலிருந்து எது பிரிக்க முடியாதுங்க. ஆமென் சொல். இதாங்க இதனால் அன்பு பெருசு. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வி செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வி செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம், எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். மரண பள்ளத்து பாதுகாத்தீரையாம், மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரன்னை வாழ வைத்தீரையாம். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரன்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பாடுங்கய்யா. ஜீவனை கொடுத்தவரை பாடுங்களேன், வாழ வச்சவரை பாடுங்களேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டென்று. இந்த எபேசியர் 19:4-1-19 வாசிங்கள. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகிய
நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ரீபா பாலஷ நல்ல 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 அந்த மகத்துவத்தின் வல்லமை என்னிடத்தில் காண்பிக்கும்படியாக ரீகா பா 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 ரா பா பாலா ரீஷா கலாதா ரா பா லா பா ரா பா லா பா. எங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்துவை எப்படி மரித்தோடு இருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினாரோ அதே மகத்துவத்தின் வல்லமை யாரிடத்துல காண்பிக்க முடியாது? விசுவாசிக்கிறவ என்னிடத்துல காண்பிக்கும்படியாங்க. இந்த அறிவு நமக்கு வேணும் வேண்டாமாங்க? நம்ம அப்ப நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட சொல்லுங்க அப்போ? கிறிஸ்துவை மரித்தோர் இந்த எழுப்பின அந்த எப்படி அவர் எழுப்பினார் அந்த வல்லமை அந்த சத்துவத்தை அந்த என்னிடத்தில் விசுவாசி என்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என் ஊழியத்தில் காண்பிக்கும்படியாக, குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் காண்பிக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்க. விரும்புறீங்களா? விரும்பலையாங்க? எத்தனை விரும்புறீங்க? அப்புறம் இந்த பிசாசு, இந்த பாபம், இந்த உலகம், அந்த 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 பெண்ணு, அந்த பையன், அந்த பொம்பளை, இவங்கெல்லாம் வர்றாங்களே எப்படிங்க? அந்த சினிமா, அந்த சீரியல், அந்த உலக ஆசை, பொருளாசை, இதெல்லாம் உள்ள வருது எப்படிங்க? என்னால விடுதலையாக முடியலங்க. எப்படிங்க? இங்க என்ன சொல்லப்பட்டு வார்த்தை? என்னிடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புறாருங்க. ஸ்தோத்திரம். விரும்புறாரு விரும்பலையாங்க? நான் ஆயிரங்களை விடுதலையாக்கி என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆயிரங்களை சொல்லுவாப்பா. ஆயிரங்களை சினிமா தேட்டருக்கு போய் அமைதியாக பார்த்துக்கிற மாதிரி இங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இருக்காது. வாயத்திறந்து அறிக்கை பண்ணும், கன்வர்ஸ் பண்ணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அது சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. குறிப்பாக நான் 27 வயசு தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கெல்லாம் சிறு வயதிலிருந்தே தீமோத்தேயு போல அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கற்றுக்கொண்டு வரீங்க. நான் இப்போ தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் உங்களெல்லாம் கர்த்தர் நினைச்சுவார். இப்பவுமே உங்களை எழுப்பி கர்த்தர் தேவ ராஜ்யத்துக்கு வல்லமை உங்களை பயன்படுத்துவோம். பராவியானவர். அல்லேலூயா. நான் வரக்கூடாது. உங்கள் ஊழியர் பலவீனமான நான் வரக்கூடாது, வேற ஊழியருக்கு வரக்கூடாது. உங்களில் ஒருவர் எழும்பி காரியத்தை நடப்பிக்கக்கூடிய வல்லமையை எனக்குள்ள கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆவியானவர் வச்சிருக்கிறா இல்லையாங்க? இல்லையா? அப்படியே வர ஆசை இல்லையா? ஊழியத்தை நீங்க தான் செய்வீங்க, வேற உலக வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. இந்த மேன்மையான ஊழியத்தின் மேன்மை அந்த அறிகிற அறிவு உங்களுக்கு தெரியலைங்க, புரியலைங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், நிறைய நேரங்கள் சீக்கிய சின்னவனம் ஆகிக்கொண்டிருக்கிறோம். இங்க பவுல் சொல்றாரு, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியாகிய அவர்களுக்குள் பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். பக்கம் 247 பக்கம் வாசிங்க. எல்லாரும் 2 வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளை அவருக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செஞ்சுட்டான்? இங்க பவுல் சொல்றாரு, எபேசுக்கு சொல்லும் போது பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர்களுக்கு தாங்க. ஆனா எங்க சொல்லப்படுகிறது? இங்க யாருக்கு சொல்றாரு? அவிவிசுவாசிகளை யாரு நினைக்கிறீங்க? எங்க அவிவிசுவாசன் யாருங்க? சொல்லி சத்தமா சொல்ல சொல்லியா? அவிவிசுவாசம் யாரு? அங்க விசுவாசிக்கிற இடத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி இங்க சொல்றாரு. அவிவிசுவாசிகளாகிய அப்ப சபைக்குள்ள இந்த கூட்டம் இருக்குமா இருக்காதா? வருவாங்க. சபைக்குள்ள என்ன செய்வாங்க? வருவார்கள். ஆனா அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா விசுவாசம் இருக்காது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் அவருடைய மனக்கண்ணை என்ன செஞ்சிட்டான்? எதை அறியக்கூடாதபடிக்கு சுவிசேஷம் மகிமையின் தேவனுடைய சாயல். மகிமையின் தேவனுடைய சாயலா இருக்கிற அப்ப இந்த சுவிசேஷத்தின் ஒளிய
இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற அற்புதங்களை, இந்த சுவிசேஷத்தில் வர்றது அடையாளங்களை, அதிசயங்களை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க விடாதபடிக்கு உன் மனசை அவன் என்ன செஞ்சிருக்கிறான். அதனாலதான் நீங்க பாவத்துல வாழ்றீங்க. அதனாலதான் சகல கேடுபாடுகளை சிக்கி சின்னாவனம் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் பிசாசன உன் மனக்கண்ணை இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், கூடாக்கி. எதை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த நற்செய்தி என்னை விடுதலையாக்கிச்சு. வாசிக்கலாமா? கொலோசியர் வாசிங்களே. அங்க சொல்றாரு, கொலோசியர் 1:13 சொல்றாரு, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருந்த அந்த இருளை, பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரத்தில் என்று என்னை விடுதலையாக்கினார் ஆண்டவர். சொல்லுங்க. நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை யாரு அவங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? யார் ஆளுகை செய்யறாங்க? ஒரு இருள் அந்தகாரம் அவங்க மேல இருக்குது. அப்ப அந்தகாரம் அவங்க மேல இருக்கிறதுனாலதான் அவங்களை என்ன அப்படிப்பட்ட பொல்லாத பாதை நடத்திக்கிட்டு இருக்குது. அவிவிசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்காதவர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கு. அதனாலதான் பவுல் சொன்னாரு, ஆண்டவரே பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு தாரும் என்று நிச்சய ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. படிக்கிற ஆட்கள நமக்கு நிறைய மற்றவர்களை போல வருகிற தாக்கங்கள் உனக்குள்ள வரக்கூடாது. தங்கச்சிமார்கள் வரக்கூடாது, தம்பிமார்கள் வரக்கூடாது. அவங்களை போல இருக்கிற ஸ்டைல், வெளி அப்பியரன்ஸ், உனக்கு இன்னர் மேன், உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை வல்லமையில பலப்படும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க. அப்போ வெளி அப்பியரன்ஸ் யார போல இருக்கும்? தேவ பிள்ளைக்குரிய சாயல், அந்த மகிமையின் சாயல் உனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். உன்னை பார்க்கிறவன் சொல்லுவான், சேவனை பார்க்க சொல்லுவான், அந்த தேவதூதனை போல இருக்குன்னு சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியங்களை புரிய ஆரம்பிக்குது? ஏன்னா நமக்கு என்ன அறினா, தேவனை அறிகிற அறிவு இல்லை. அழணுங்க. எதை குறிச்சும் நம்ம அறிஞ்சு கொள்றோம். யாரோ அறிஞ்சு கொள்வதற்கு நம்ம அறிஞ்சு கொள்றோம். தேவன் அன்புள்ளவரா இல்லையா? சொல்லுங்க. தேவன் அன்புள்ளவரா இல்லையாங்க? என்னை இருளில் இருந்து விடுதலை ஆக்கினவர் இன்னும் என்னை விடுதலை ஆக்க மாட்டாராங்க? சொல்லுங்க. சபை எதுல வளரணும்? வீடு, காடு, பதவி, இதெல்லாம் தேவையில்லை. அவர் அறிகிற அறிவிந்தாலே போதும், எல்லாம் கொடுப்பாருங்க ஆண்டவர். நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த பாவத்தோடு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்க. எனக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு எனக்கு இருக்குங்க. அப்ப அந்த அறிவு எனக்கு இருக்கும்போது நான் இந்த உலகத்துடைய காரியத்தில் இடறி போவேனா, எழுந்து போவேனா? சொல்லுங்க பார்ப்போம். பவுல் என்னங்க சொன்னாரு? அவர் யூனிவர்சிட்டிங்க, ஒரு பயங்கரமான ஸ்காலருங்க, கமாலியல் பாதத்தில் படிச்சவருங்க, அவருக்கு கப்பல் உண்டுங்க அந்த நாட்கள்ல. அவர் என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க. என்ன சொன்னாரு? டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் என்ன சொன்னாங்க? அக்கா சொல்லுங்கக்கா. சாரி சொல்லுங்கக்கா. சொல்லுங்க. என்ன சொன்னாரு? பிலிப்பியர்ல தானே பாக்குறோம், வாசிங்களேன். பிலிப்பியர்ல சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 3:8 சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். சரி, எல்லாவற்றையும். எத்தனை பேருக்கு என்ன வாங்கின ஆசை இருக்குது? இந்த உலகத்துல எத்தனை லட்சங்களை எது செலவழிக்கிறீங்க? தேவனை அறிகிற அறிவிற்காக எவ்வளவு செலவழிச்சீங்க? பொருளாதாரத்தை எவ்வளவு செலவழிச்சீங்க? ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா அந்த நாள் நம்ம வீட்டில் இருக்க வேலையை, சொந்த வேலையை கேன்சல் பண்ணிட்டு வரக்கூட என்ன இல்லை, மனசு இல்லை. ஒரு வேதபாட கூட வச்சிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரி அன்னைக்கு வருவதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, மனசுல. எப்படி தேவனை அறிஞ்சு கொள்ள முடியும்? நீங்க நினைக்கிறீங்க 4 காசு சம்பாதிச்சா 4 பேர் மிதிப்பான் அப்படின்னு உங்களுக்கு. சாரி, 4 காசு சம்பாதிச்சா 4 பேர் என்ன செய்வான்? மதிப்பான். 4 பேர் வேணுமில்ல. எதுக்கு வேணும்? குழியில தூக்கப்படுறதுக்கா? கேட்குற 4 பேர் எனக்கு வேணுமில்ல, 4 காசு வேணுமில்ல, அப்பனா தானே மதிப்பான். சொல்றீங்களே, இது பரிசேயருடைய ஆசை. பரிசேயன் தான் இந்த பொருளாசை குறித்து பேசும்போது ஆண்டவர் பரிசேயனை குறித்து கண்டிச்சு பேசுறாரு.
நீ பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? இப்ப சமாதானம் வைங்க. எத்தனை பேர் உள்ள பணங்கள் இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க, சமாதானம் ஒரு நம்ம ஐக்கியமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, சமாதானம் ஐக்கியமா இருக்கிறீங்களாங்க? யார் கொடுக்க முடியும்? அவரை அறிகிற அறிவில். அது உங்களுக்கு வாசிக்குதுமா? 2 பேதுரு, அதுல அங்க சொல்லப்பட்டிருக்கு 2 பேதுரு, இந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும், பிலிப்பர் அப்படியே இருக்கட்டும். 2 பேதுரு அங்க சொல்றாரு, இந்த எப்படி உனக்கு சமாதானம் பெருகும், கிருபை பெருகும்? 1-2 வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு. சொல்லுங்க, ஏன் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? வாசிங்களேன். தேவனையும் நம்முடைய சொல்லுங்க. உங்க வீட்டில் நீங்க பெரிய ஹையர் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறதுனால, பணம் சம்பாதிக்கிறதுனால உங்க சமாதானம் பெருகுமா? பெருகாதுங்க. யார் அறிகிற அறிவு வேணும் சொல்லுங்கப்போ? தேவனை அறிகிற அறிவு. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, என்ன செஞ்சாரு, அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருக்கிறாரு. தேவன் மன்னிக்கிறவர். சொல்லுங்களேன், தேவன் எப்படிப்பட்டவருங்க? சொல்லுங்க, மன்னிக்கிறவர், சகிக்கிறவர். இதெல்லாம் உங்களுக்கு வரணுங்க. பரிசுத்தம் உள்ளவர், நீங்க ஒருவர் ஒரு அன்பு கூர்ந்தவருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அறியணுங்க. இதெல்லாம் அறிஞ்சாதாங்க நான் அப்படி வாழ முடியும். வாக்குத்தத்தங்கள் எது கொடுத்திருக்கிற ஆண்டவர்? நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய ஏமாத்தலை நடக்கு. பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இப்போ இந்த ஆராதனை வேலை கர்த்தருடைய வாளாக்கம் உன்னை தலையாக்குவார், இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொட்டி கொடுப்பார், இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு இனவாக்காரை கர்த்தர் கொடுப்பார் சகோதரனே அப்படின்னு சொன்ன என்ன செஞ்சிருவீங்க? கரங்களை தட்டி ஆவில் அறிஞ்சு என்ன செஞ்சிருப்பீங்க? பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாம நினைச்சு அடிச்சு முடக்கிகள் விழுந்திருப்பீங்க. ஆனா நமக்கு ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, நித்தியத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று உண்டு. இருக்கா இல்லையாங்க? என்ன வாக்கு? நம்ம நம்பிக்கை என்ன நம்பிக்கை சொல்லுங்க? நம்ம எங்க போக போறோம்? நம்பிக்கை என்னங்க? நான் இன்னைக்கு விசுவாசிச்சு நான் நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நாங்க இந்த ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா, எனக்கு என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாக்கு அல்ல. இப்ப நல்ல கவனிங்க, இந்த சரீரம் இந்த சரீரம் தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதம். இந்த பில்டிங், நீங்க இருக்கிற உங்க வீடு, வசதி வாய்ப்புகள், இது தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதம். இது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, மேன்மை, பதவி, பட்டம் எல்லாம் தற்காலிகமான பிளஸிங், ஆசீர்வாதம். தற்காலிகமானதுங்க, நிரந்தரமான ஆசீர்வாதம். என கிறிஸ்தவனுக்கு தெளிவு வர மாட்டேங்குது. அதனாலதான் நிறைய பேர் சத்தியத்தை சொல்லும் போது அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது. இந்த பூமி பணத்துக்காக சண்டை போடுறது, பொருளுக்காக சண்டை போடுறது, பதவிக்காக சண்டை போடுகிறது. ஏன்னா அவனுக்கு என்ன அறிவு இல்லை. அவங்கள வேதம் என்ன சொல்லுகிறது? முட்டாள் என்று சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவங்களை எப்படி சொல்லுகிறது? தேவனை அறிகிற அப்ப நல்ல கவனிங்க, இன்னைக்கு எல்லாருமே சபைகளும் கிறிஸ்துவ ஊழியங்களும் ஜனங்களை எதுக்கு நேரம் நடத்துறாங்கன்னா, இது பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள். என்ன வாக்குத்தம்? பூமிக்குரிய. ஆனா அவன் மரணத்துக்கு அப்புறம் அவன் ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அவர் மரிச்சாரா, உயிர் தெழுந்தாரா, தம்மை அவரை நானே காண்பிச்சாரா, காண்பிக்கலையா, காமிச்சிட்டு பரமேறி போனாரா, மீண்டும் வரும்னு சொன்னாரா, சொல்லலையா? நான் வரும்போது அவன் கிரிகளுக்கு தக்கதான் என்ன கொடுப்பேன்னு சொன்ன பலனை கொடுப்பேன்னு சொன்னாரா, சொல்லலையாங்க? அப்ப நீங்க எப்படிங்க வாழணும்? சொல்லுங்க, எப்படி வாழணும்? இந்த பூமி நீங்க எப்படி வாழணும்? நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை, வரப்போ நகரத்தையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போ தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திற்கு, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். சொல்லுங்களேன், எங்க நமக்கு ஒரு வீடு உண்டுங்க. இந்த சரீரம் இது தற்காலிகமான வீடு, காலி. இது நேரம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, ஆத்மா மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் ஒரு மாறாதவர். சொல்லுங்களேன், இல்லையா? ஆனா உன் சரீரம் எங்க போகும்? இப்ப இருக்கிற இந்த வெள்ளையா இருக்கிற, கருப்பா இருக்கிற நிறைய பேர் சரீரத்துக்கு எவ்வளவு மாட்டம் கொடுக்குறீங்க. ஆனா தேவன் அறிகிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க?
சொல்லுங்கய்யா. நீங்க நிறைய அந்த மருந்து சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், அதை பார்க்குறேன், இதை அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். எங்க இந்த டாக்டர் அந்த டாக்டர் நல்லா கவனிப்பேன், எங்கே போகிறீங்க, எங்கே படையெடுத்து போகிறீங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்கு என்னங்க செலவழிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ நாள் உபவாசம் பண்ணீங்க? எவ்வளோ நாள் இது சபையில்? நல்ல சபைங்க, சபையை கொடுத்துருக்கிற ஆண்டவர் ஒதுக்குப்புறமா இருக்கு. வந்து கர்த்தரை அறியனா நீ தனிப்பட்ட விதத்தில் அவரோடு உறவாடும் போது அவர் அறிஞ்சு கொள்ள முடியுங்க. சொல்லுங்க. வேலை 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 வேலை, பிள்ளை பிள்ளை, படிப்பு 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 போற இந்த அறிவு உனக்கு வேதனை உண்டாக்கும். இந்த அறிவு என்ன செய்ய நினைக்கிற? இருமாப்பை உண்டாக்கும். உலக அறிவு என்ன செய்யும்? இருமாப்பை உண்டாக்கும். எனக்குள்ள பெருமை என்கிற எண்ணத்தை கொண்டு வருங்க. கொண்டு வராதுங்க. எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. நான் படிக்கும்போது உலக பெருமையை கொண்டு வந்துச்சு. ஆனா தேவனை அறிகிற அறிவு வந்தவுடனே பவுல் சொன்னது போல சொல்லுங்க. பவுல் என்ன சொன்னாரு? எல்லாம் அது கீழே வாசிங்களேன். அதை வாசிச்சா உங்களுக்கு எல்லாம் இன்னும் புரிய ஆரம்பிக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநிதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோர் இருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். பிச்சை கேட்க வேண்டியது உங்ககிட்ட அப்படித்தானே? என்னையா டோனா? பிச்சை கேட்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட. என்ன கேட்குறேன்? ஆமீன் சொல்லுங்களேன். அலையிலையா சொல்லுங்களேன். பிச்சை பிச்சைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தேவனை அறிகிற அறிவு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிடைச்சவரை என்ன செய்வீங்க? யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆமேன்னு சொல்லுவீங்க. சத்தம் வரணும் சொல்லுங்க. அல்லேலூயா. என் சபையில சொல்லி வச்சிருக்கோம், ஜனங்கள் ஒரு வார்த்தை உள்ள கருத்து கொடுத்தாருன்னா ரிசீவ் பண்ண ஆமேன் அல்லேன்னு சத்தம் வரும். கொட்டாய் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். ஆமேனுக்கு வார்த்தை சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாதா? வாலாக்கமல் தலையாக்கம் சொல்லியிருந்தா நாங்கள் முதலாவது சொல்லியிருப்போம். நீங்க இப்படி சொன்னா எப்படி? பிசாசுக்கும் வார்த்தை தெரியும், அவன் விசுவாசிப்பதில்லை. உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையினுடைய மேன்மை அவசியம் புரியும். அதுல கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக ஆசீர்வாதங்களை, மேன்மையை, விடுதலையை உள்ள வச்சிருக்க. அதை ரிசீவ் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க ஆமென் சொல்லணும். அதே நேரத்தில் நீங்க அறிக்கை பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம்னா அவர் சொன்னார், உருவா நடந்துச்சு. அதே போல இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் என்னை இந்த பூமியில என்ன சுகித்திருக்க பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதுதான் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கப்படும். பாத்தீங்களா? இன்னும் உள்ள போல ஆமென் சொல்ல மாட்டேங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா. போகும்போது கிஃப்ட் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். பாப்பா சொல்லணும், பாப்பா உனக்குள்ள விடுதலை வேணுமா வேண்டாமா? போன விடுதலை வேணுமா வேண்டாமா? உம்முன்னு சினிமா தேட்டரா டிவியில பாக்குற மாதிரி அம்முன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே என்ன செய்யணும்? வாயை தந்து சொல்லணுங்க. சிறு வயதுல இருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிஞ்சிங்கன்னா அந்த வார்த்தையுடைய வல்லமை மேன்மை தெரிஞ்சாதாங்க விடுதலை ஆக முடியும். அது உங்களுக்குள்ள இல்லாததுனாலதான் எப்படி இருக்கிறீங்க? உங்க கை அசையும், உங்க கால் அசையும், உங்க சரீரம் அப்படியே என்ன செய்யும்? அப்படியே கர்த்தரோட இசைந்து என்ன செய்யும்? பாட ஆரம்பிக்கும், அசைவாட ஆரம்பிக்குங்க. இந்த நாளோட நீங்க செத்துரும். இன்னைக்கு இந்த நாளோட நீங்க டோட்டலா மாறிடணுங்க. எல்லாருமே விரும்பலையா? நீ மாற விரும்பியா தம்பி? சொல்ல மாட்டேங்கிற, ஆமென் சொல்ல மாட்டேங்கிற. விரும்பலையா? சொல்லியா? ஆமென் சொல்ல. அவர் அறிகிற அறிவு வேணும் இல்லையா? நான் சொல்றேன், நான் அந்த மரணத்தில் இருந்ததுனாலதான் அந்த அன்பனை உசுவாது சொல்றேன். அன்னைக்கு பைத்தியமா இருக்கும்போது ஊர்வலம் என்னை சொல்லிச்சு, பைத்தியம் சொல்லிச்சு, கேவலம், அவமானம், நிந்தை. அப்ப நாங்க வழிபட்ட
கடவுள் சாமியெல்லாம் என்னை விடுதலை ஆக்குது. ஆனா இயேசு யாருன்னு சொல்லல, ஆனா இது என்னை விடுதலை ஆச்சு. உன்னை மாற்ற வல்லமை உண்டு இந்த வார்த்தைக்கு. அன்பாய் சொல்றேன், தம்பிமார்கள் சொல்றேன், என் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழத்தான் உங்களை இந்த புள்ள அழைச்சிருக்கிற ஆவியானவர். நீ சண்டை போடவும் தர்க்கம் பண்ணவும் வகையோடும் எரிச்சலோடும் இருப்பதற்காக தேவன் உன்னை அழைக்கல. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை அளவில்லாமல் கொடுக்கிற அப்படி ஆண்டவர், மன்னிக்கிறவர், மறக்கிறவர், சகித்தனுடையவர் நம்முடைய ஆண்டவர். அதை நான் கேட்கிறேன், ஏங்க இந்த ஜீவனில் தேவனை அறிஞ்சிட்டு எப்படி வாழ முடியும்? அவங்க சரியா செய்யறாங்க, அவங்களுக்கு அது அந்த மனிதர்களை தெய்வமா வழிபடுகிறதுனால அந்த உலகத்தை வாழும்போது நிறைய பாவ வழக்கு அடிமையா இருந்தாங்க. ஆனால் அதை வழிபட ஆரம்பிக்கிற பொழுது அவங்க குடிக்கிறான், வெறிக்கிறான், பகைக்கிறான், சண்டை போடுறான், பிரிவினைகளை, ஜாதி பிரிவினை உண்டு பண்ணுக்கிறான், மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறான், கொலை செய்யறான், அடிக்கிறான், கொன்ற, உபச்சாரம், வேசித்தனம் பண்றான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிக் கொடுக்கலையே. ஸ்கூல்ல ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை லவ் பண்றானா, என் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கலையே. சினிமா அப்படிதான் காட்டுது, இந்த உலகம் அப்படிதான் காட்டுது, புராண கதைகள் அப்படிதான் காட்டுது. ஆனா என் ஆண்டவர் இந்த வேதம் அப்படி என்ன காட்டலையே. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். லேவியர் சொல்றாரு அடிக்கடி, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்றாரா இல்லையாங்க? நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எவ்வளவு சூப்பர் கடவுள் இவரு. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட உள்ளான மனுஷன் நடுங்கலையா? நடுங்கிறான்ல. உன்னே ஒப்புரவா வைக்கிறார்ல ஆண்டவர். உணர்வை அருளுகிற ஆவியானவர். என்ன உணர்வை? பாவத்தை மறைக்க வைக்கிறவன் பிசாசு. ஆதி முதலாய் இருக்கிற அவனை குறித்து யோவான் சொல்றாரு, ஆதி முதல் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட, அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவனுக்குள்ள வார்த்தை இல்லை, அதனால அவன் பொய்க்கு. பெற்றோர் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான், என் பிள்ளை வாயில் என்ன வருது? உண்மையை தவிர வேற எது பேச மாட்டான்ங்கிற அப்படி ஒரு நல்ல சாட்சியை உங்களால கொடுக்க முடியாது, பரிசுத்த ஆவியில கொடுக்க முடியும். நீங்க அந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு, இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்க அறிந்து கொள்ள முடியுங்க. நான் சொல்றேன், சவாலோடு சொல்றேங்க. அந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கும் என்னென்ன தப்பு செஞ்சோம், என்னென்ன காரியத்தை செஞ்சோம், ஆனா அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே. ஆனா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சதுனால அது எல்லாவற்றை விட்டு வர 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 கர்த்தர் கிருபை செஞ்சாரே. அவரை நான் பின்பற்றும்படி, அவரை பிடித்துக் கொள்ளும்படி, அவரை பற்றிக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார் ஆண்டவர். எல்லாவற்றையும் பவுல் சொன்னது போல எப்படியா இங்க சொல்லப்படுங்க, இங்க பவுல் சொல்றாரு, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலும் வல்லாம. உயிர்த்தெழுதல் என்னங்க இருங்க? எங்க உயிர்த்தெழுதல் என்னங்க இருங்க? உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை வேணா கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. அங்கதாங்க உனக்கு ஜீவன் இருக்கு, அங்கதாங்க உனக்கு வல்லம் இருக்கு, அங்கதான் ரட்சிப்பு இருக்கு, அங்கதாங்க உனக்கு விடுதலையை கத்த கொடுக்க விரும்புறார் ஆவியானவர். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை. ஜெயிக்கலையாங்க? ஜெயிச்சு யாருக்கெல்லாம் காமிச்சார்? பேதுருவுக்கு தானே வெளிப்படுத்தி காமிச்சார், மற்ற அப்போஸ்தலருக்கு காமிச்சார், கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட 500க்கு நபருக்கு நினைச்ச தானே வெளிப்படுத்தி காமிச்சார். உயிரோடு எழுந்து வந்து ஆண்டவர். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார்? அவரு தன்னை எனக்கு வெளிப்படுத்துறதுனாலதான் நான் இந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னை வர வச்சிச்சு. உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கிட்டு உலகத்துடைய காரியத்தை விடுதலை ஆக்கினார் ஆண்டவர். சகல அசுத்தம், பொறாமை, எரிச்சல், கோபம், தூசணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அகங்காரம், பெருமை எல்லாவற்றிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை ஆக்கினாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். 10 தடவை சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாய், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி பாருங்களேன். சுயர சொல்ல, அபிஷேகத்தை நிரம்புவீங்க. அந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல,
வானலத்தோர் பூதளத்தோர் முன்பாக எல்லாம் அந்த நாமத்தை அறிக்கை செய்யும். அந்த நாமத்துக்கு முழங்கால் படியிட்டு நடுங்கும். அந்த நாமத்தை ஆராதிக்கிறீங்க. எப்படி அந்த அந்த காரியங்கள் எனக்குள்ள எப்படிங்க வரும்? தேவன் அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்கிற பொழுது இந்த காரியம் என்ன எப்படி வரும்? அதன் பிடியில் இருக்கிற ஆயிரங்களா விடுதலை ஆக்குவேன். அதுதான் என் மேல வச்ச அபிஷேகம், அதுதான் என் மேல வச்ச அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ குருடனாக இருக்கும்படியா கர்த்தர் அழைக்கல, தடவி தெரியும்படியா உனக்கு கர்த்தர் அழைக்கல. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இந்த சேனையில் கர்த்தர் பரிசுத்த பத்தி சொன்ன பார்த்தீங்களா? ஆனா உண்மையா ஹீப்ரு பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டுன்னா, ஒவ்வொரு பரிசுத்தருக்கும் சவுண்டு என்ன மேல ஏறுமா. இப்ப சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ரெண்டாவது சொல்லும்போது பரிசுத்தர் அப்படி சொல்ல பரிசுத்தர் இப்படி என்ன செய்யுமா மாறுமா. ஏசாயா தீர்க்கதரிசனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்காங்க. அதனால அந்த மாதிரி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பாடுங்க. அடுத்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். திரும்ப சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேவன் எப்படி ஆராதிக்கணும்? முழு பலத்தோடு. எப்படி ஆராதிக்க வர சரி, எப்படி ஆராதிக்கணும்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை டோட்டல் எல்லாருமே மாறணும். எல்லாரும் ஆவில் நிரம்பணுங்க, அபிஷேகத்தை நிரம்பணுங்க. ஆமேன். அது உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க. அல்லேலூயா. உங்களை விடுதலையாக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் உங்க பகுதியில் உங்களை கொண்டு மகத்தான வல்லமையான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆவியானவர் சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு வருகிற பொழுது இந்த உலகத்தை குறித்து, உலக மேன்மை இதெல்லாம் குறித்து பொருட்படுத்தாவீங்க. இவர் அறிய 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 உங்களை வேண்டிய கனத்தையும் மகிமையும் கத்த கொடுத்து கொண்டே போயிட்டு இருப்பாருங்க. இதையெல்லாம் குப்பைங்க. அதை வேற எதையும் நீங்க போக்கஸ் பண்ணாங்க. தேவனை அறிகிற அறிவதுக்கு மாத்திரம் போக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய ஞானத்தை உனக்குள்ள தந்து மேன்மையா கத்த உயர்த்துவாருங்க. ஆவியானவர். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியோ தேடுங்க, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தோம், அவரை அறிகிற அறிவில் விசுவாசத்தில் நம்ம பிரச்சனை இருக்கிறதுனாலதான் பின்மாற்றம், சபைக்கு ஓராம போறதுக்கான குறை சொல்லுகிறது, கவலைப்படுகிறது, வேதனைப்படுகிறது, இந்த மாதிரி அனுபவத்துகள் இருக்கு. காரணம் என்ன? அவங்க எங்க பிரச்சனைனா விசுவாசத்துல பிரச்சனை. கர்த்தர் அவங்க விசுவாசிக்கல, அவரை அறிகிற அறிவில் அவங்க என்ன செய்யல, வளரல. இங்க இந்த பவுல் சொன்ன வார்த்தையை பாருங்க. எனக்கு அது படிக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னா அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துவதற்கு தகுதியாகும் படிக்கு. அல்லேலூயா. அவருக்கு என்ன ஆசை? எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை நான் என்ன செய்யணும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ப எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு. அதுக்காக நான் நல்லா புரிஞ்சு, அதுக்காக இந்த ஊர் உலகம் ஜாதி ஜனம் பந்தம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டாம் நான் சொல்ல வரல. தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, பேலன்ஸா புரிஞ்சுங்க. அதுக்காக அவன் தம்பிக்கு படிப்பு உயர்வு மேன்மை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஆனா அவைகள்ல என்னுடைய அறிகிற அறிவை அதிகமாய் நாட்டுவதை காட்டும் யார் மேல காட்டணும்னு சொல்லுங்கப்பா. தேவனை அறிகிற அறிவில் நான் என்ன செய்யுங்க, அதை நான் என்ன செய்யுங்க காட்டணும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இந்த நாட்கள் நமக்கு தேவை என்ன இருந்துச்சுனால் தேவனை அறிகிற அறிவு. அந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன், இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாமா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளுனது நன்றி. அதாவது புரியுதாயா? திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசி, நீங்களே வாசிங்களேன். தம்முடைய மகிமையினாலும் வல்லமையானது நமக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இங்க மகிமையினாலும் காருண்யத்திற்கு நற்பண்புகளினாலும் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அழைத்தவரை அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும்.
இப்ப அவரை அறிகிற அறிவினால ஜீவன் என்னன்னா, இந்த உலகத்துல நான் எப்படி வாழணும் என்பதற்கு வேண்டிய வல்லமைய, அந்த திவ்ய வல்லமையானது நமக்கு காடு தேவனுடைய வல்லமை நமக்கு தருது. இதுக்கு இந்த உலகத்துல நான் எப்படி ஜீவனம் பண்ணணும், இந்த உலகத்துல நான் எப்படி தேவ பக்தியா நான் வாழணும், இந்த உலகத்துல நான் எப்படி நான் வாழணும் என்பதை குறித்து இதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவினாலே தம்முடைய காருண்யத்தினாலும் மகிமையினாலும் அழைத்தவரை நீங்கள் அறிகிறதுனால இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் என்பதுக்கு வேண்டிய நடக்கைய எனக்கு தரக்கூடிய வல்லமை யார்ட்ட இருக்கு சொல்லுங்க அப்போ? சொல்லு, யார்ட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குங்க. இது ஆராதனை நேரத்தில் மாத்திரம் நம்ம ஆவில் நிறைஞ்சு ஒரு அனுபவம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து கர்த்தருடைய ஒத்தாசையோட, பரிசுத்த ஒத்தாசையோட சில மணிகள் சொல்லுங்க, எத்தனை மணி நேரம்? குறைந்தது 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு நீங்க செலவழிச்சு அதை நீங்க பலப்பட இந்த உலகத்துல எப்படி வாழ்வதற்குரிய அத்தனை வல்லமை, ஜீவனுக்கு வேண்டிய அத்தனை வல்லமையும் அப்பா நமக்கு தர்றாருங்க. ஹல்லேலூயா. இப்படி தருகிறதுனால என்ன உண்டாகுதுன்னா, இச்சையினால் உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி, எப்படி நமக்கு இச்சை வரும் கேக்குறீங்க? உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பு எப்படி எனக்கு வரும் கேக்குறேன்? கிறிஸ்துவ பிள்ளைக்கு எப்படி வரும் கேக்குறேன்? வரதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய மகிமையினாலும் காரியத்தில் அழைச்சவரை நீங்க என்ன செய்யல? அறிகிற அறிவில் நீங்க என்ன செய்யல? வளரல, அறியல. நான் கேக்குறேன், ஒரு குழந்தை, ஒரு தம்பி நல்ல குடும்ப சூழலையும் நல்ல வசதிப்படுத்த ஒரு குடும்பத்தினால நல்லவங்கள வாழ முடியுமா? இப்ப நான் யாரையும் கஷ்டப்படதான் சொல்ல. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, படிச்சவங்க இருக்கிறீங்க, நல்ல செல்வாக்கோடு கூட இருக்கிறீங்க, நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறீங்க. இவைகள்லாம் இருக்கிறதுனால இந்த பிள்ளை நல்லபடியா வளர்ந்துருமா? முடியுமா? ஏன் முடியும்னு சொல்ல முடியும்னா, ஏங்க பணத்துக்கு குறையில்ல, சாப்பாடு குறையில்ல, வீடுகளுக்கு குறையில்ல, வசதி வாய்ப்பு குறை எல்லாமே இருக்கலாங்க. அப்படி எங்க நல்லா வளராதா? வளருமா வளர முடியாதா? சொல்லுங்களேன். சந்தேகம் வர ஆரம்பிச்சோ? நிச்சயமா வளர முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமா வளர முடியாது. அப்படி சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல பெற்றோர் தான், என்னை அடிக்காம கண்டிக்காம வளர்க்காம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற பெற்றோர் தான். நான் இருக்க பட்டணம் வந்து செல்வ செழிப்பான பட்டணம் தான். நான் படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான், ஸ்ட்ரிக்டாக தான் வச்சிருக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் என்னை நல்லா தான் வளர்க்குறாங்க. இவைகள்லாம் இருந்தாலும் உனக்கு தேவனை அறிகிற அறிவு இருந்தாதான் நீ நல்லவங்களா மாற முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவையெல்லாம் இருந்த இந்த சூழல் இருந்தாலும், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏலியுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்ல பாஸ்டருங்க, எதற்கு தேசம் சொல்றவரு, நியாயம் விசாரிக்கிறவரு, புகழ் பெற்றவரு, அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் இருக்கிறவருக்கு அவருக்கு ஓப்பனி பிள்ளையாக 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பா சூப்பர் அப்பா. அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன இல்லைன்னா, அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற காணிக்கையை, பலியை உதாசனப்படுத்தினாங்க. அங்க வருகிற பெண்களிடத்துல தவறாய் நடந்து கொண்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு இல்லை. எங்க இப்ப பாப்பா வளர்க்கத்தான் செய்றீங்க, குட்டி பாப்பா தான் வளருது, சூப்பர் பாப்பா. எப்படி சொல்லி வளர்க்குறீங்க? எப்படி கொஞ்சம் வைங்க, ஆரம்பம் சொல்லி எப்படியா கொஞ்சம் வைங்க பிள்ளைய? ரசாத்தி வேற சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. வேற எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்றீங்களோ? ராசாத்தி, அப்போ அது கூட வெளிப்பட வந்து ராசாத்தி வேற. நீங்க சிஸ்டர் சொல்லுங்க, உங்க குழந்தை எப்படி ஆயா சொல்லுங்க, சுதம் சொல்லுங்க, எப்படியா கெஞ்சுறீங்க? தங்கமே, தங்க கட்டியே. ஆனா ஒரு 12 வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். டோனாவையும் டோனி அப்படிதான் அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனா வளர வளர ஏண்டா இந்த
பெத்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உன்னை பெத்ததுக்கு கிராமத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கு உதவுது அம்மிக்குன்னு? அதா யூஸ் ஆகுதுப்பா, நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்க. ஒரு தண்ணியை எடுத்து வைக்கணும், அங்கே போயிட்டு வர மாட்டேங்க, சொல்லியே செய்ய. ஏன் நீ, உனக்கு புத்தி இல்லையா? சுய புத்தி இல்லையா? நம்ம வீட்டில் எதையும் நீ வாலண்டியர் செய்ய மாட்டேயா? சொல்லுங்கய்யா. சபனா நீங்க வாலண்டரியா செய்யணும். குடும்பம்னா உங்க வீட்டில் நீங்க எல்லா வேலையும் வாலண்டரியா செய்யுதான். இதுதான் இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அப்ப நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு நல்லவனா மாற முடியாதுங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் ஒவ்வொருத்தரப்பட்டதுனால உடைய பிரமாணங்களை நான் நினைச்சேங்க. சொல்லுங்க. இன்னும் சொல்றாரு, அது என்ன சேருன்னு சொல்றாரு, இந்த சேரு எப்படிப்பட்ட குழி, அப்படிப்பட்ட குழியில இருந்து என்ன செஞ்சீங்க? தூக்கி எடுத்தீங்க. புதிய ஏற்பாடுல தீமோத்தேயுடைய அம்மாவும் பாட்டியும் ஒரு விசுவாசத்தை ஊட்டி வளர்ச்சாங்க. மோசேயோட அப்பாவும் அம்மாவும் சொல்லி வளர்த்தாங்க. ரட்சகனாக மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. தயவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் யாரையும் காயப்படுத்த வேதனைப்படுத்தலாம் பேச விரும்பல. என் ஆண்டுடைய சத்தியம் என்னை மாற்றும். இந்த 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 சத்தியம் என்ன மாற்றுச்சு, உங்களையும் மாற்றும். உங்களை புதிதும் கூர்மையான போரடிக்க பற்குள்ள இயந்திரமாய் உங்களை மாற்றும். நீங்க பிசாசு சரண்டராகிற கூட்டம் அல்ல, அவனை எதிர்த்து நின்று போராடுகிற கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் நீங்க. ஆனா என்ன வேணா, என் தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேணும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் முடிச்சிடறேன். இச்சையினால் உலகத்தினோட கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குளாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் எப்படி வாழணுமா? சொல்லுங்க. விசுவாசத்தோடு, ஞானத்தோடு, இச்சையடக்கத்தோடு, பொறுமையோடு, தேவபக்தி, சகோதர சிநேகம், சகோதர அன்பு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவிலே வீணரும். உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ வீணர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க எதுல நீங்க வளர்றீங்க? அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வளர்றீங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவனை யாரும் சொல்லப்பட்டிருக்குது? கூட. அவன் யாரு? கூட. கண் சொருகி போன கூட. இன்னும் சொல்ல போனா, தனது பழைய பாவங்களிலிருந்து அவர் என்னை கழுவினார் என்பதை மறந்து போனவன். இப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னா, வீழ்ச்சிக்குள்ளாக சொல்ல போனா இன்னொன்று சொன்னா, ஒரு தோல்விக்கு நேராக இவங்க கடந்து போவாங்க. சொல்ல புரியுதாங்க? இவைகள் இல்லாதவன் எவனோ. மேலே சொல்லப்படும் இத்தனை காரியங்களும், இந்த நிறைவு, இது அளிக்கிறவர் யாரு? திவ்ய வல்லமையானது, அப்படி திவ்ய சுபாவத்தில் பங்குளாக பொருட்டு இவைகளெல்லாம் எனக்குள்ள தருகிறவர். மகா மேன்மையான வாக்குத்தத்தம் எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தங்கள் எதுக்கு? இப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் இருக்கும்படியாக. அறிவு, சுய கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, தேவனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம், தேவ பக்தி, சகோதர சகோதரி சிநேகம், தேவ அன்புல நான் பெருகும்படியா, வளரும்படியா. அன்னைக்கு ஏனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவு இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிகிற தேவனுக்கு அர்ப்பணிக்க தெரியல. தன் அப்பா அர்ப்பணிச்சு அந்த ஊழியத்தில் வருகிற பணத்தை, அந்த ஊழியத்தில் வருகிற காணிக்கையை தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தார். அப்படி இல்லையாங்க? நான் இன்னைக்கு பிள்ளைகிட்ட சொல்வேன், நீ சாப்பிட்றது ஒன்றும் நான் ஒன்று மற்றவங்களை மாதிரி வெயில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கிடையாது. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஏழைகளும் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குற காணிக்கை. இந்த காணிக்கையில் நீ வளர்ற, பரிசுத்த காணிக்கையில் வளர்ற, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கிராமத்தில் எவ்வளவு கரையை செலுத்துறாங்க. இப்ப நீங்களும் எவ்வளவு கரையை செலுத்துறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது யாரையும் கஷ்டப்படுற மாதிரி பேசுறேன், வசனத்தில் உள்ளதை நான் சொல்றேன்.
அந்த அறிவு ஓப்பனிக்கும் பிரயாசம் இல்லை. ஆனா என்ன வந்துச்சு? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, கோபம் அவங்க மேல வந்துச்சு, வரலையாங்க? வந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவுல பிள்ளைகளை வளர்க்கணும். நான் தோல்விக்கு வீழ்ச்சி காரணம்னா இந்த அறிகிற அறிவு எனக்கு இல்லாதனாலதான். விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், ஊழியக்காரியா இருக்கட்டும், சபை விசுவாசிகள் இருக்கட்டும், வாலிபனா இருக்க யாராவனாலும் இருக்கட்டும், நானாவனா இருக்கிற போதிக்கு நானா கூட இருக்கட்டும், நான் வீழ்ச்சி அடைஞ்சு போவதற்கு என்ன காரணம்? இந்த அறிகிற அறிவு எனக்குள்ள இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போடுறீங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? வாக்குவாதம் எதுக்கு பண்றீங்க? ஏன் கட்டாது பிள்ளை ஏன் பெற்று கீழ்ப்படிய மாட்டேக்கு? ஏன்னா தேவனை அறிகிற அறிவு அங்க என்ன செய்யலைங்க, இல்ல, வளரல. கண்ணீரோடு வேதனையோடு சொல்றேங்க, கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் 11 எல்லாரும் வாசி. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா. இப்படி நடந்த நமக்கு என்னங்க? ரோனா சொல்லு, என்னையா உனக்கு என்ன கிடைப்பார் ஆண்டவரே? வசதி சொல்லு, நித்திய ஜீவன் பரிபூர்ணமாய் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உங்களை பரலோக ராஜ்யம் உங்களை வரவேற்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வரவேற்கும், வரவேற்காதங்க, வரவேற்கும். இப்ப இந்த தேவனை அறிகிற அறிவை நம்ம ஒமிட் பண்ணும்போது, இதில் விலகி போகும்போது என்ன நடக்கும்னா, நீதிமொழிகள் 1:29 வாசிங்களேன். நீதிமொழி 1:29. ஒரு ஆள் ரோமர் 1:28 எடுத்துக்கோங்களேன். நான் டைம் ஆச்சு, முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழி 1:29 ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. ரோமர் 1:28 ஒரு ஆள் எடுத்துக்கோங்களேன். வாசிங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். தேவனை அறியும் அறிவை அவர்கள் வெறுத்தார்கள். அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன பயம் இல்லை? சரி, என்ன பயம் இல்லை? அவருக்கு பயப்படுற பயம் கண்ணு முன்னால இல்ல. அப்ப தேவனை அறிகிற அறிவு, நான் நீங்க விசுவாசிகளை 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இல்ல நான் ஒரு பாஸ்டரா இருக்கலாம், இல்ல பாஸ்டர் என் பிள்ளைகளோட இருக்கலாம். ஆனா அங்க தேவனை குறித்ததன் அறிகிற அறிவு இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய கண்கள் முன்பா என்ன இருக்காது? கடவுள் பயம். இந்த எபிரேயர் 4:13 பார்க்கும்போது, எல்லா வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது, மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எல்லாம் அவருக்கு தெரியுமியா? உங்களுடைய A to Z வர, நான் ஏன் சொன்னேன், என்னுடைய A to Z வர கர்த்தருக்கு தெரியுங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்களேன், என்னுடைய நிலைமை அவருக்கு நன்றாக, நான் எங்க போறேன், என்ன வரேன், என்ன செஞ்சிருக்கேன், எல்லாம் யார் பார்க்கறா? நான் என் பிள்ளைய ரட்சித்து எல்லாம் நான் கொண்டு வந்து ஆண்டவர் நான் கூலியும் செஞ்சேன், என் பிள்ளை எப்படியாவது பரவத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் கஞ்ச முடியுமா? தனித்து தான் விசுவாசிக்கணும். நீங்க தனிச்சு விசுவாசத்தை எங்க வர முடியும்? நான் ஒன்னும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர், நான் இத்தனை வருஷம் எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு உண்மை கூலி செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்றேன், இந்த 4 பேர் கொஞ்சம் தயவு செய்து உங்களை உள்ள ஏத்துறீங்களேன், முடியுமா? நான் தனித்தே விசுவாசிக்கணும். இப்ப இந்த வருஷம் அப்ப கர்த்தருக்குரிய பயம் இல்லை, இன்னும் சொல்ல போனா ஞானம் அவருக்கு இல்லை. என்ன இல்ல? கர்த்தருக்கு பயப்படுதலே. இப்ப ரோமர் 1:28 யார் எடுத்துருக்கீங்க? வாசிங்க. ரோமர் 1:28 யார் எடுத்து வாசிங்க. அழ வேண்டிய வசனம். இந்த வாசிக்கும் நம்ம அழணும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு எனக்கு இல்லைன்னா என்ன செய்யுது? ஆண்டவரே இந்த கருத்து தகாதவைகளை செய்யும்படி. ஏன் பிள்ளை அப்படி நடந்துக்கிற? ஏன்டா அப்படி நடந்துக்கிற?
உன்னோட தலைவலியா இருக்கடா, மண்டவலியா இருக்கடா. ஏன் என் மனைவியே அப்படி நடந்துக்கிறா, என் கணவரையே அப்படி நடந்துக்கிறான்? ஏன் விசுவாச பிள்ளை ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? இந்த விசுவாசி நல்லா இருக்கு, இந்த விசுவாசி எப்பொழுதுமே முள்ளாவே இருக்குதே. ஏன்? எங்க சபையில் ஊழியத்தில் உண்டு, முள்ளா இருக்கிற கூட்டம் உண்டு. ஏன்னா தேவனை பற்றி கொண்டு, அவரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற என்ன இல்ல, மனசு இல்ல. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். நரகத்திலிருந்து ஒருத்தன் சுவிசேஷத்தை சொல்ல விரும்பினான். யாரு? கரெக்ட். எங்க இருந்து? இப்பயாவது நான் சாகல, உயிரோடு தான் சொல்றேன். ஆனா அங்க ஐஸ்வர்யவான் செத்து போய் வேதனை உள்ள இடத்துல இருக்கிறான். அங்க சொல்றாரு, ஐயோ என் சகோதரர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க, அவங்க இந்த நரகத்துக்கு வராதபடி யார் அனுப்ப சொல்றாரு? லாசரு அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்லப்படுது? நான் நிறைய ஊழியக்காரங்களை அங்கங்க நினைச்சிருக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எங்க சபையில நிறைய பேரை சொல்லுவேன், இங்க பேரை சொல்லி யோசனையா இருக்கு, ஒருவேளை ஏதாவது தப்பா நினைச்சுவான்ட்டு பேரை சொல்லவே பேசிக்கும் போது அவங்க பேர் வரும். ஆசீர்வாதத்துக்கல்ல, நீங்க இப்படி இருக்கிறேன்னு சொல்லி வரும், அது சொல்ல வரைஞ்சு. ஆனாலும் பேரை சொல்ல எவரோட 4 பேருக்கு மேலே நீ கஷ்டப்படு சொல்ல விரும்பல. ஏன் ஆண்டவர் நான் தகாதவைகளை நான் ஏன் செய்யறேன், பிடிக்காத காரியத்தை ஏன் நான் செய்யறேன்னா, இன்றைக்கே நீ செக் யுவர் நாலேஜ் அபவுட் காட். தேவனை பற்றி இருக்கிற அறிவுல நீ எப்படி இருக்கிறது உன்னை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஊழியர்களும் அறிகிற கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் இல்லை. அதனால என்னென்னமோ போதிக்கிறாங்க. பிரசங்கம்னா ஏதோ ஒரு வரன்மத்தை எதையாவது சொல்லி எதையாவது கொலைப்பிட்டு போயிட்டானா அவ்வளோ போயிடுவாங்க. அவங்க வருவாங்க, காணிக்கை போட போயிட்டே இருப்பாங்க. அதுவல்ல, ஒரு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளலாகும்பட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே காருண்யத்தினாலும் மகிமையினாலும் நமக்கு அவர் அறிகிற அறிவினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. யார் வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வார்? இப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவினால்தான் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே தவிர வேற யாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தகாதவைகளை செய்யறதுக்கு என்ன காரணம்னா, எஸ் உபதேசம் இந்த காதல கேட்டு நீ சர்ச்சில் சண்டே கிளாஸ் பயஞ்சுமா தம்பி ஜெபம் பண்றான், ஆண்டவரை இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டு விடாத படிக்க என்னை காத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அவன் ஜெபிக்கும் சிரிப்பா தான் இருக்கும். என்னடா ஏட்டா இப்படி உன யாரா சொல்லி கொடுத்தா? இல்லமாமா எனக்கு ஜெபம் பண்ணுமாமா அம்மா, நீங்க சொல்லி ஜெபம் பண்ண நல்லது. இந்த காதல கேட்டு நிறைய பேருக்கு இந்த அறிவில் இருக்கும். ஆனா இங்க வரணுங்க, உணர்வை தருகிற ஆவியானவர் இங்க இருக்கும். நிறைய அறிவு இருக்கும். இது கிரேக் அறிவு யூஸ்லெஸ், ஒன்றுக்கு உதவாது. கிரேக்கர் எதை தேடுவாங்க? நான் அருப்புக்கொடை வரும்போது சொல்லுவேன், ஐயோ அங்க கிரேக்கர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க எப்படி போய் பிரசவம் பண்றது? வீட்டை சொன்னேன், ஏமா அங்க கிரேக்கர்ல ஞானத்தில ரொம்ப அறிவில தேடுவாங்க. ஆனா ஆவியானவர் பேசுவார். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் பேசுவார், பேச மாட்டாருங்க, பேசுவார் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சுபாவெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்களா, வேற எந்த ஒரு கோர்ஸும் பணம் செலவச்செல்லாம் படிக்கலைங்க. தேவனை அறியணும்னா என்ன செய்யணும்? இந்த ஆராய்ச்சி பார்க்கணும். யோவான் 8:32 என்ன சொல்லு? பார்க்காம சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சூப்பர், வெரி குட், ஆமென். உடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்குது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளா நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. யோவான் 5:33. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நீ என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் என்ன செய்யணும்? நீங்க அவர் அறியாம போனீங்கன்னா என்ன நடக்கும்? தெய்வ பயம் உங்களுக்குள்ள, கடவுள் பயம். அது தகாதவனை செய்யும்படி கேடான சிந்தைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவரே? கேடான சிந்தை, அசுத்தமா தவிர. அது கீழே நிறைய வாசிக்கப்படும். 29 ரோமர் 1:29 வாசி பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறார். பவுல் கொடுத்திருக்காரு, பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்கள் வாசிங்க, அதை வாசிங்களேன். ரோமர் 1:29 சகலவித
நல்ல கவனிங்க, சகலவித அநியாயம், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினால் நிறைந்தவர்களுமாய், பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும், புறங்கூறலாயும், அவதூறு பண்ணுகளாயும், தேவ பகைஞர்களாக, துராகிருதம் பண்ணுகிறவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, வீம்புக்காரர்களாக, பொல்லாதவர்களை யோசித்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் உணர்வில்லாதவர்களுமாய், கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினவர், ரட்சிப்பை, ஞானஸ்தானத்தை, அர்ப்பணிப்பை மீறுகிறவர்களாக. சுபாவ அன்பு இல்ல, இணக்கம் அங்க இல்ல, இறக்கத்தையும் பார்க்க முடியல. இப்படி செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களும் தான் அன்னதானம் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, போறாங்க வர்றாங்க, 40 நாள் போறாங்க வர்றாங்க, என்ன மாற்றம் இருந்துச்சு? இந்த நிலைமைக்குள்ள நம்ம நடத்துகிறவர் யார் சொல்லுங்க? திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை நீங்க அறியணும். நம்ம எல்லாரும் நம்ம நம்பிக்கை எங்க? நித்திய ஜீவனுக்கு போக போறோம். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா, நான் கண் சொருகி போன கூட போல நான் இந்த பூமியில் நினைச்சக்கூடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ, இப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாத வேணும், நான் அவரை பற்றி கொண்டிருக்க மனசு எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா தேவனே அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கேடான சிந்தைக்கும் தகாதவரை செய்யும்படிக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? இப்ப சொல்லுங்களேன், நம்ம கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சொல்லுங்களேன், சொல்லுங்க, கடவுள் சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நான் சொன்னது சொல்ல வேண்டாம், நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. பரிசுத்தமுள்ளவரா இருக்கிறார். இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய, இந்த உலகத்தை வாழ்வதற்குரிய அந்த ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமை, டிவைன் பவர், காட்ஸ் பவர். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தவான்களுக்கு வருகிற நீங்கள் பலன் அடைந்து, அது தேவ வல்லமை. அப்ப உங்களாலையும் உங்க சுயபக்தினாலும் சுயசக்தினாலையும் நான் ஜெயிச்சு வாழ முடியாது. எனக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமை தேவை. ஆமென் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுற கூட்டமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உணர்ச்சியினால் அல்ல, உணர்ச்சி எமோஷனல், நாட் வர்ஷிப், அது கிடையாது. உணர்ந்து கமிட்மெண்ட் அர்ப்பணிக்கிற, உணர்ந்து உடைந்து அழுது அர்ப்பணிக்கிற பாத்தீங்களா? கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறீங்க பாத்தீங்களா? ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவில் வளர்கிற விரும்புறீங்க. அந்த அறிகிற அறிவை வளர தருவதற்கு யாரா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். இதைத்தான் எபேசு சபைக்கு பவுல் வேண்டி பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக. அல்லேலூயா. அநேக விசுவாச சபைக்கு வந்தும் அந்த உலகத்தின் அதிபதியானவன் அவருடைய கண்களை என்ன செஞ்ச கூடாக்கி வச்சிருக்க, சத்தியத்தை அறியாதபடிக்கு, அந்த சுவிசேஷத்தின் மகத்தான ஒளி, அந்த வெளிச்சத்தை அறியாதபடிக்கு பவுல் சொல்றாரு, இந்த மண்பாண்டத்தில அந்த மகிமை, அந்த பொக்கிஷத்தை, மகிமையின் பொக்கிஷத்தை வச்சிருக்கேன், நான் பெற்றிருக்கேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மகிமையின் பொக்கிஷம் யாருங்க? ஸ்தோத்திரம், யாரு? கிறிஸ்து. அந்த மகிமையின் பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ள விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, இவைகளை எனக்குள்ள பெருகுதுங்க.
இவைகளை பெருகணும், இவைகளை வளரணும். ஆமென் சொல்லாம எல்லாரும் எல்லா கண்களையும் மூடி நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஓ ரபல சந்தனாமா தியா கரபல பல துரபல பல ரேகாலா துரபன சந்தடபல அர்ப்பணிக்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. ரிசடல ரப எல்லா வாலிப தங்கச்சி மேல ஒப்பு கொடுங்க, வாலிப தம்பி மேல ஒப்பு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமே. ரேசே கா பா 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 லா ராமானா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னொன்று பரிசுத்த வேதத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க வாசிக்க வாத ஆராய 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 உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஷாதாராபாலாபா. நல்ல ஆண்டவருக்கு இந்த நாள் எப்படி நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல. நன்றி 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 ஆவியானவர் சொல்லுங்க. நன்றி ஆவியானவரை சொல்லுங்க. நல்ல ஆவி நிறைங்க. ஏகாரா பா 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 ரிடாலா தரடலா மரா பா 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 ரிஷாடலா பா தரபா ஓரியா தரபா பா பா லா மரா பா 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 பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. மகிமை உமக்கு உண்டாகட்டும் ராஜா. தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினால் ஆவினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் விலை கரையத்திற்கு வாங்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். கரங்களை சொல்லமலரும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. முழு பலத்தோடு ஆராதனை பண்ணுங்களோ. ஆராதனை. உங்களால எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் பாடுங்க. விடுதலை உண்டு. ஆராதனை 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 ஆராதனை. உங்க இருதயம் உடைக்கப்பட்டு அழுது ஆராதனை பண்ணுங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. அர்ப்பணிக்கிறேன். உண்மை அறிகிற அறிவுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆவியானவரே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. ராஜாதி ராஜாவே நல்ல விடுதலையோடு பாடி ஆராதனை பண்ணுங்க. ஆராதனை நல்ல அசைவாட்டி கடைகளை அசைவாட்டி. ஆராதனை ஆராதனை. எபினேசரே நல்லா கைத்தறி விடுதலையோடு பாடுங்க.
சொல்லமா ஆராதனை 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 மகிமையின் ராஜாவே உட்பிரவேசிங்க எங்களுக்குள்ள உட்பிரவேசிங்க ஆவியானவரே ஆராதனை ஆராதனை வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மீது அன்பு கூர்ந்து அலையானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி தழுவினி கொஞ்சம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்குமனா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி எல்லாம் சொல்லமானவரே ஆராதனை உமக்கே அர்ப்பணிப்பமா தினமும் உமக்கே தங்கச்சி தம்பி அர்ப்பணிங்க அம்மா அர்ப்பணிங்க அப்பா அர்ப்பணிங்கயா ஆராதனை 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 மாம்சமான மாம்சமான தீரையை அன்று கிழித்து போது வழி தீரந்து மாம்சமான எல்லாம் சேர்ந்து பாருங்க கிழித்து போது மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் செய்தி மகா மகா திருச்சமூகம் செய்தி வல்லமையும் தேவன் அறிகிற அறிவுல பெருகட்டும் சபை பெருகட்டும் என் ஆண்டவரே உனக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே எல்லாரும் அந்த கல்வாரியில ரத்தம் சிந்தனை நோக்கி பாருங்களேன் விடுதலை உண்டு விடுதலை உண்டு புதிய மார்க்கத்தை தந்தார் புதிய வழிகளை நமக்கு தந்தாரே அவர் சிந்தின ரத்தம் அந்த உயிர்த்தெழுத வல்லமையை நோக்கி பாருங்க எப்படி ஆகிலும் உயிர்த்தெழுதலுக்கு பங்குழலாக தகுதியாகும் பொருட்டு ஹல்லேலூயா நன்றி கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லும் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஜீவனுக்கு தெய்வ பக்தி வேண்டிய வல்லமையை கத்தந்து பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறீங்க ஹல்லேலூயா இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே எல்லாம் சொல்லுங்க இன்னும் கிட்டி சேரணுமே பிரசனம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
அந்த திவ்ய வல்லமை சொல்லுமா. பிரசன்னம் அதிகாலமே அதிகாலமே தேடணுமே, அதிகாலமே தேடணுமே, ஆர்வமுடன் நாடணுமே உங்க சமூகத்தை வல்லமைய ஆர்வமுடன் நாடணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவரோட சமூகத்தை, வார்த்தை எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? தேவ பிரசன்னம். நம்மளை கரம் பிடிச்சிட்டார் ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உம்மை காண நான் வாஞ்சித்து கதறுகிறேன் சொன்னவர். உடைய சமூகத்தை தேடுங்க. அங்க போனதான் அவரை நீங்க அறிய முடியும். அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. எதையோ அறிவதற்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அவர் அறிவதற்கு நீங்க விளக்கறையும் கொடுங்க. வேத்தை எடுத்து வாசிங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான நல்ல மதிய நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஆவியானவர் நீங்க கொண்டு வந்தீங்க. நான் வரக்கூடிய பிளான்லாம் கிடையாதுப்பா. இந்த ஜனங்களை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க. இந்த ஊழியத்தை, இந்த பட்டணத்தை அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க. ஆண்டவர், இன்னும் இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உலகத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்காக நல்ல பலனை கொடுக்கும்படியாக எல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை போதிக்கக்கூடிய நல்ல ஊழியரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசாரிக்கக்கூடிய நல்ல தாய் உள்ளம் படைத்த நல்ல ஊழியக்காரிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ நன்றி ஆவியானவரே. உம்முடைய ஊழியம் ராஜா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ராஜா, பாகாலின் வல்லமைகள் இதற்கு முன்பாக மண்டியுட ராஜா. தாகோடைய சிலைகள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் விழுந்தது ராஜா. இந்த பட்டணம் நமக்கு முன்பாக சரணடைந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜாதிகளை கர்த்தர் கூட்டி கொண்டு வரப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 4 திசைகளிலிருந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரிகா பாபா பாபா பாலா ஷகரா பாபா ரிபா பாபா லா ஷதுரா பாபா லா கதுரா பாபா. நான் உனக்கு சொன்னதை செய்வளவும் கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களே யாக்கோபுக்கு, கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்க. நாளில் அந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இன்னைக்கு வார்த்தையினால் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்லா மியூசிக் வாய்ஸ் தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இவர்கள் ஆராதனை வீரர்களாக மாறட்டும். தேசங்களுக்கு அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றுகிறார். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறுகிற அறிவில் வளருகிற பிள்ளைகளை மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல அவர்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து வரை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நாம் கடந்து போவோம்.